அவன் என்ன பண்ண பாத்தியா? எல்லாம் யாரும் அலையாரு உனக்கு அவன லிங்க் யாருக்கு எனக்கு அவனுக்குமா நானா அவளையா உனக்கு துரோகம் பண்ண எத்தனையோ பேர் பையா சொல்லிட்டு சொல்லாதடா ஆமா எத்தனையோ பேருன்னு சொல்றியே அங்கெல்லாம் போகாம என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் உடந்தேன் நான் வந்தேன் இல்லம்மா நான் மண் வந்தேன் போக போறேன்னு நினைக்கிறேன். போன கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டா. கூடியே கூட்டின்னு போன கூட மழைப்படாது உன்னை விட்டு நான் போக மாட்டேன் பையா. இருந்தாலும் இத கேக்குற ஒரு கேள்வி. நீ நாட்டுக்கு நாட்டியம் ஆட வந்தேன் நாட்டியம் நம்மனு போயிருப்போம். அவங்க என்ன வந்தா ஏன் மேல ஆசைப்பட்டா குட்ட முத்த தாலி கட்டினா சைலன்ஸ் தாலி கட்ட பண்ண நீ பண்ண அவன் என்ன பார்த்து கேக்குற நியாயமா கேட்கலாமா? டேய் அது கூட விடுடா. நீ நாட்டுக்கு வந்த நாட்டு சைலன்ஸ் நாட்டியம் ஆனவனியே என்ன பார்த்து 3 வார்த்தை என்னன்னு கேக்குற அந்த வார்த்தையை என்னடி கேட்டா? ஒரு தாசி வீசி விபச்சாரிடா. விபச்சாரியா? டேய் நான் தாசிடா நான் வேசிடா நான் விபச்சாரிடா. அதுலடா சந்தேகம் நான் ஒண்ணா நான் தாசியா இருந்த இவளுக்கு நான் பேசியா இருந்த இவளுக்கு தாங்க முடியும் நான் தேவடியாதா நீ தேவடியாதா இவளை கேட்டாங்களா? யார் சொல்ல சொன்னாங்க? யாரு உனக்கு சொல்ல மாட்டா குத்தி அவளை இங்க வாயா என்னப்பா இங்க வா நான் பொத்து பொத்து சொல்றேன் உனக்கு சொல்றட்டும். டேய் என்ன அனில் சொல்ல உரிமை கிடையாது. என்ன பாத்தியா தேவடியாடா ஏண்டி சொன்னா கேளு யார் சொன்னா அனில் சொல்ல உரிமை கிடையாது. நீ 4 பேர் நல்லா கேட்டுக்கோ. அச்சா மக்கள் அது பாவம் வருது. என்ன அனில் சொல்ல தேவலை என்னையா தேவடியான்னு சொல்லணும். ஆமாண்டி 5 கப்பத்துக்கும் கண்ட ஆடவர் முன்பு ஆட இல்லாம ஆடக்கூடிய நீ ஒரு விபச்சாரி. சப்போர்ட் சொல்லாத சொல்லுவாங்க. எப்படி உன்னால உன்னால தோன்றனா என்ன பண்ற? இல்லம்மா நீ என்ன சொல்ற? உனக்கு தகுதிக்குது என்ன தகுதிக்குது? என்ன பார்த்து நீ ஏன் சொல்லணும்? சோர்த்துனா உன்ன ஆசைப்பட கல்யாணம் பண்ணா நான் முன்னாடி எப்படியா இருக்கிறேன். இப்ப உன்ன தொட்டு தாலி கட்டிட்டா இப்ப நான் உனக்கு அண்ணி. அது முடியுமா முடியாதா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. 5 10 50 100 எவ்வளவு வேணுமோ கேளு. பொண்ணு பொருளை அள்ளித்தரேன். அரண்மனையை விட்டு போயிடுடி. எங்க அம்மா தருவாங்க. இப்ப யார் நானு? மகாராணி மன்னருக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது. இவன் நட பொண்ணு எனக்கு தரத்துக்கு இவன் என்ன பண்ண இவன் நட பிஸ்கோத் எனக்கு ஹாப்பி பிஸ்கட். டேய் பாரு அவளை அண்ணின்னு சொல்ல சொல்லு. முன்னாடி சப்போர்ட் ஏன் பேசுறாங்க கேளு. எதுக்கு பேசுறாங்க? அண்ணாவா அண்ணா யாரும் பேசாதீங்க சொல்ல சொல்லுங்க. அடுத்த கரண்ட் பில்லு கட்டிடு சொல்லுங்க. நான் முன்னாடி எப்படி இருக்கிறேன் இப்ப நாட்டுக்கு வந்துட்டேன். நான் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி வேற எங்க கரண்ட் பில் கட்டி இருப்பாருடா. அதுக்குதான் உனக்கு சப்போர்ட் பண்றாரு. நீ அவளை வச்சிருக்கிற நீ அவளை சப்போர்ட் பண்றியா? இல்லம்மா சரி நான் சொல்ல வைக்கிறேன். நான் சொல்றேன் நீ அழுவாதம்மா. இல்லாதான் ஒரு தேவடியால இருந்தாலும் உங்க அண்ணன் தொட்டு தாலி கட்டிட்டான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? அண்ணி தானே வேணும்.
அண்ணின்னு சொன்னாவே நம்ம தூரத்துக்கு போறோம். சொல்லு. சொன்ன விட்டுட்டு வரல. விட்டுடுவாமா? நான் சொல்ற மாதிரி சீக்கிரமா கத்துப்பேன். சரிடா. நான் சொல்ற மாதிரியே சொல்லு. சொல்லுடா. சொல்றியா? சொல்லுடா. சொல்றியா? இந்த பேரு ஆ அது கிடையாது, அது கிடையாது. தம்பி நான் என்னடா சொல்றேன்? தானே சொல்றேன். கிடையாதுமா. ஐயோ நாங்க ஒரு கூத்தாடினா பின்னாடி ஒரு கூத்தாடுறாங்க போல. ஐயோ உள்ள செவிடா போய் உள்ள மாட்டீங்கிறாம்மா. யாருன்னா போய் இஸ்திருவாங்களாம் பார்த்து செவிடா. அப்படியா? சொல்லு. நீ தள்ளி தள்ளி பேர் எங்கம்மா நீ சொல்ல எப்படி வாய பழகிற பச்சா? அது அது நீ பண்ணி சொன்னாலும் சண்டை போறான். தொடப்ப கட்ட முறிச்சுக்கு உனக்கு. ஐயோ பண்ணி அவன் தான் சொல்லி கொடுத்தான். என்ன பண்ணலாம் அப்படியே நான் சொல்லி கொடுத்தேன். அவன் தான் சொல்லி கொடுத்தான். அப்படியே நான் சொல்லி கொடுத்தேன். வேணாண்டா அது கத்துறா. அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணி சொல்றீங்கன்னா பண்ணியா சொல்லாமா? அவ என்ன நீ நம்ம பப்பு மாறுறா. நான் உன்ன அடிக்க மாட்டேன். நான் ஏன் உன்ன அடிச்சது கூட எனக்கு நான் எப்படி ஆழமா கேட்டேன். சொல்ல முடியாது. நீ நல்லா ஆம்பளை இருந்தா மேல வாடா. நீ பொட்டையா இருந்தா அப்படியே போயிடு. ஆம்பளை இருந்தா மேல வாடா. ஆம்பளை நீ எத்தனை படிச்ச? 9 அடிச்ச. 9 அடிச்ச. ஆம்பளை தானே நீ? எங்க வர்ற? அடிக்கிற தேவையா முன்ன ஒழுங்கா அடியாங்க. பாயிண்ட் பாரு கீச்சிட்டே இப்போ. போடா பல ஒரே தாங்கமல்ல ஆம்பளை. இங்க வாதி விளக்கத்தை நான் சொல்றேன் பேரு. சொல்லு. ஒரு பொம்பளை அடிச்சா வாங்கலாம். உன்ன மாதிரி தேவையா தேவையாளுக்கு ஒழுங்கா அடிக்கவும் தெரியல. தாட்டி பிடிக்கவும் தெரியல. ஏன் தூ தைக்கிறது வர இந்த மெத்த அடிக்கணும். ஆவார்தான் உனக்கு வாங்க போர் அச்சுக்கிற பார்த்து ஆம்பளை பிள்ளை பார்த்து அச்சு கீச்சிட்டேன். சொல்றது கேள்வி. இப்ப கூட நாட்டை விட்டு போயிடுடி. என்னது நாட்டை விட்டு போயிடுடி? நாட்டை விட்டு நான் போகணுமா? அடி திருட்டிய சக்காலத்தியே யாருப்பா சொல்ற? இந்த நாட்டு நாட்டுக்கு என் பேர வரணும்டி. அது மட்டுமா என் அண்ணின்னு சொல்றது நாட்டுல இருக்கணும். போட்டு நாட்டு யாரு சம்பாதிச்சது? என்னுடைய தாய் தந்தை எனக்காக சேர்த்து. ஆமா ஆமா உங்க ஆத்தா அவங்க அப்புறம் முட்டி போட்டு சம்பாதிச்சாங்க. முட்டி போடுறதுல சூத்த மூணு சாடி தீச்சமா. சரி கேவலம் காவல்கார நாய் நீதான்டா. இதுக்கு முன்ன உன்னை பாத்துக்கிறியா? என்ன பைபாஸ் பைபாஸ் நின்னுங்க. ஏன் கஷ்டம்டா? ஏன் இஷ்டம் இப்போ நிப்பண்டா?
இப்ப என் இஷ்டம். உன்னை கேட்டனா அவளுக்கு வசனம் வரல என் சுத்த தான் உட்காரு. டேய், இல்ல. அத சொல்லு. நான் கஷ்டப்படுறேன். ஒரு ராணி புடுங்க வேணாம். டேய், இதெல்லாம் எனக்கு சொந்தம். எல்லாத்தையுமே கழட்டு. இதெல்லாம் உனக்கு கொடுக்கணுமா? ஆமா, முடியாது. உங்களுக்கு கோக்குவன இல்ல. ஒரு பொழுது கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? முடியாத, நான் விட்டுருவேனா? பூவாட காரியத்தை பூவடகாரியாத்தா புறப்பட்டால மாறியாத்தா அவர் அவர் வாழ்க்கையிலே விதித்தபடி நான் போட்ட கணக்கு தப்பு. அப்பதாண்டி இறைவனின் வழக்குப்படி. அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் வகுத்தபடி நீ போட்ட கணக்கு தப்பு இறைவனின் கூற்றுப்படி பழமரம் பக்கனையான் வளர்த்தே காரைமல் புதராட்சி பாலிக்கையில் எதிராட்சி வாசலிலே வாழமரம் பக்கனையான் வளர்த்தே சொந்த வந்த நாள் பார்க்க வாசலிலே வாழமரம் பக்கனையான் வளர்த்தே காரைமல் புதராட்சி பாலிக்கையில் எதிராட்சி தாய் தந்தை எனக்கு இருந்தும் தனிமையில் வாடுகிறேன் வாசலிலே வாழமரம் பக்கனையான் வளர்த்தே காரைமல் புதராட்சி தாலிக்கையில் எதிராட்சி வாசலிலே வாழமரம் பக்கனையான் வளர்த்தே அடி பாவி, நீ கேட்டபடி பொண்ணும் பொருளும் நான் அணிந்திருந்த அத்தனை ஆடு ஆபரணத்தை கொடுத்துட்டேன்ல. இது நாட்டுல. எத்தனை பேர் பாத்துட்டு எத்தனையோ ஊர்ல பாத்துட்டேன். அவள் அணின்னு சொல்ல இவ்வளவு பேசுறியா அணின்னு சொல்ல வேடிக்கை காட்டுறாங்க ஆச்சா
ஐயோ ஐயோ இது காட்டுறாரு இதுமா சரியா இது எத்தனை எங்க வைக்கா அடி பீரோல வை அடி இல்லையா வாயாத்துல வை பீரோல வாயாவே ஆயிச்சுப்பா பீரோல சகஸ்ட் வரணும் நீங்க பாருடி இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போவல என் கை மேல பட்டுமா அடி பாவி ஏய் வாய் மூடு என் கை மேல பட்டிருக்குமா சரி இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போகல என்ன அண்ணின்னு சொல்லிட்டு சொன்னா நான் உன்னை தங்கத்துல வச்சு தாளாட்டுறேன் சொல்ல முடியாது இது இடத்துல என்னோட உயிரே போனாலும் சரி உன் அண்ணி அழைக்க மாட்டேன் கரிமூச்சியா கேட்டியா அண்ணி சொல்ல மாட்டேன் கை வச்சா மாமா இறங்கி வருவாரு ஆம்பளை பார்த்த நாட்டுல இருந்துட்டு போறேன் உன்னை கேட்டாங்களா இல்லம்மா உம்மால தட்டுனா பல்லு கொட்டி உனக்கு வாய மூடு இது மாதிரி பேசக்கூடாது ஏண்டா சரிங்கம்மா அடி ஓலப்பள்ளிய சக்காலத்திய என் குடும்பத்துல எத்தனை விஷயம் நடக்கணும் கூப்பிட்டேனா பேசும் போது புச்சி சொன்னப்ப அப்படியே நாடு தேய்ச்சிக்கிறியா வீட்டுல கிடக்க முடியாது நீ வந்து கொம்பளை தொட்டு சனப்பு வச்சுக்கிறீங்க ஆமா நான் அந்த விஜயாவா நானு ஐயோ நீ பாக்கல போட்டோவா என்னடா தெய்வம் கூப்பிட்டாங்களா பொக்கப்பள்ளிய நான் இப்ப கூட சொல்றேன் அண்ணின்னு சொன்னா தங்கத்தை வச்சு பாத்துக்கிறேன் சொல்ல மாட்டேன்ல அப்பயே அவளை பாத்துக்கணும் இப்ப குமுறுவேன் குத்தி இப்ப தேர்மலை ஆமா அடி பாடி யாரும் அவங்கள கேட்காதீங்கம்மா நீ எங்க அம்மா என்னதான் இல்லையோ நீ ஏன் இருந்தாலும் ஒரு பொம்பளையா போறதா வாய் அடக்கணும் அடின்னு பேசி அப்ப என்னால முடியல நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் 2 ஊசி போடுறதா அவளை பயங்கரத்தை விட ஏன்டி கூட்டாடு யார சொல்ற அப்படியே கிட்ட வராதுன்னு சொல்றா சரி இப்ப பேசுவீங்க நீ ஆம்பளை கையில வந்து பேசுறா ஆம்பளை கையில வந்து இல்லடி நான் ஆம்பளையா இல்லடி போட்டுறேன் கொட்டா பின்னாடி வா ஆம்பளையா இல்லன்னு காணோம் நீ என்ன காட்டுறது இருக்கு அட ஆம்பளை ஆடி நான் இப்ப எதனா சொன்னேன்பா அடி இங்க பாரு ஒரு பொம்பளைய பிறந்தா வாய் அடக்கணும் வாய் அடங்குதா அவ வாய பணம் கை மூஞ்சிக்க விக்கிறாங்க யாண்டிய யார் தெரியுமா எனக்கு மாமா நாங்கள் யாரு சொன்னது அத நாங்க சொல்லணும் நம்ம யாருங்க இப்போது இங்க நடந்தது அத்தனையும் என் அண்ணன்
உனக்கு தெரிஞ்சவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு அண்ணன் சொல்லு ஏய் பொண்ணு சொல்ல போறேன். என்ன காட்டி கொடுத்து இங்க பாரு உனக்கு தெரிஞ்சா என்ன ஆட்டோ கூட ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணுமே பண்ண முடியாது. அம்மா, இருவரும் காதலருக்கு சொல்றீங்களே, எதற்காக அண்ணன் தங்கன்னு போய் சொன்னீங்க? எல்லாம் உன்னால தான். நீ மாட வரிய அடி மாட வரிய அது கறி மூஞ்சிய அவ மூஞ்ச பரனால 3 கூட ஒன்னா தன் மாதிரி போடியா பாரு தக்காளி எப்படி நல்லவா நல்ல கறி மூஞ்சி அப்படி கருப்பா இருக்கும்போது இம்மோ இது வெள்ளையா எங்க ஊசி பாருங்கடா கீழே எங்கடா கேடுறா எங்கம்மா கீழையா நம்ம பாவாடு கீழே எங்கடா வீந்துக்குதான் பாருங்க இருந்தாலும் எனக்கு இது என்னங்க சொன்னா அந்த ஒரு நாள் ஒரு சபையில் அனைவரும் முன்பாக மணிமுடி சுட்ட நேரத்தில் என்னை பார்த்து சொன்னா நேரத்திலே விட்டக்கா செருப்புக்கு சமயம் என்று சொல்லிவிட்டார். செருப்பு நான் சொன்னேன் வேலைக்காரன் கூலிக்காரன் என்று கண்டபடி என்ன பேசி அது வச்சுமா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாங்களா? அந்த குங்குமத்தை நெத்தியில வாங்குவோம். பூஜை வச்சு பூஜை செய்வாங்களாம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா கூட அந்த செருப்பை வீட்டு வார விட்டு போட்டு சொன்னாலே அந்த செருப்போட செருப்பு தாங்க இவ. அமைச்சரவர்களே, அதற்கு தான் அப்பொழுது மன்னிப்பு கேட்டு விட்டேன். மன்னிப்பு கேட்டா விட்டு விடுவேனா? உங்களை எப்படி எல்லாம் வேலை இருந்தாலும் அவளுக்கு பாத்துருக்கேன். ஓய்வு இருக்குமா மாமா எப்படி தெரியுமா? ஏறி கையா சொல்லலாமா? தெரியாமல் சொல்லுங்கள். அமைச்சர் தானே? உண்மைதான். பெற்றவர்கள் தாய் தந்தையாக இருந்தாலும் உங்களை எல்லாம் எப்படி வளர்த்தேன் நான்? இதையெல்லாம் மறந்து என்னை பேசலாம் எப்படி? அறியாமல் தெரியாமல் சொல்லுங்கள். என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் உன் தந்தை பேசட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் தாய் பேசட்டும், இந்நாட்டு மகாராணி. நீ பேசலாமா? சின்ன பொண்ணு பேசக்கூடாது சொன்ன கேட்டையா? ஆகவே இனிமுத கொண்டு என்ன துணிவு கொண்டாய்? அறியாமல் தெரியாமல் பேசிவிட்டேன் அமைச்சர்கள். எவ்வளவு மதிக்கிறாவோ அவன் எவ்வளவு மதிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். சொன்ன பாப்பா மூத்திரம் பேச்சு அமைச்சர் வாழ்க்கை சொல்லு. அமைச்சர் வாழ்க. எதற்காக அப்படி நான் சொல்லணும்? சொல்லு. அமைச்சர் வாழ்க. அமைச்சர் வாழ்க. எப்படி சொல்றாரு? அமைச்சர் வாழ்க. அமைச்சர் வாழ்க. நல்லா கொட்டிக்கணும்ல. நல்லா கொட்டிக்கணும். நல்லா கொட்டிக்கணும். நல்லா அணுக்குடு கொட்டுற சொல்லு. வாழ்க்கை சொல்லு. சொல்லு. என்ன வாட்டமா சாக்குறடா? வாழ்க்கை சொல்ல சொல்லு. அமைச்சர் அவர்கள் வாழ்க. யார் வச்சுட்டு ஏன்டா அழுடா? திரும்பி சொல்ல. அமைச்சர் வாழ்க. வாழ்க. கேக்குதல்ல? வாழ்க. எங்க கேக்கலையே? அவர் நாட்டு அமைச்சர் விசக்கொடி வாழ்க. அழுத்து கொண்டு சொல்லக்கூடாது, சிரித்து கொண்டே சொல்ல வேண்டாம். சரி நாட்டு அமைச்சர் விசக்கொடி வாழ்க. வாழ்க. பயம் இருக்கட்டும். நான் நினைத்தார் இந்த சத்தியபுரி நாடு பெரியவர் பார்த்தா கையெழுத்து நாட்டை தலை காட்டக்கூடாது.
ஓடி அப்படியே பாத்து. ஆண்டவா அம்மா முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமத்தி அங்கம் நோக்கே இதை நோக்கே தொடி நோக்கே அந்த யமனிடம் போராடி என்னை பெற்றிருக்க தாய் இருந்திருந்தா இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட நிலைமை நீந்திருக்குமா? அம்மா உன்னுடைய மகளை பாருமா. அம்மா என்னுடைய நிலைமையை பாருமா. அம்மா 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 புது சேலை வாங்கி வந்தேன் பார்ப்பதற்கா